ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை ஒருவேளை தடைப்பட்டிருக்கின்ற திருமண காரியங்களுக்காக பல நாள் ஏக்கங்கள், பல வருடங்கள் ஏக்கங்களோடு காத்திருக்கிற நபராய் இருந்தீர்கள் என்றால், கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே ஒரு நல்ல காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாகவே திருமணம் என்பது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒன்றாகும், கர்த்தரால் கட்டளையிடப்பட்டது ஒன்றாகும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது தேவை, இது அவசியம் என்று தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்றாகும். இதனை மனிதன் மாற்றுவதனாலேயோ அல்லது சூழ்நிலைகள் மாற்றுவதோ எந்த விதத்திலும் சாத்தியமில்லாத ஒன்று. ஆம், தேவன் நினைப்பது நிச்சயமாகவே நடந்தேறக்கூடியது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நிச்சயமாகவே தடைப்பட்ட திருமண காரியங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதியளிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.